ஒரு பையனோட லவ் ஸ்டோரி. அக்கா, இந்த கதையை நீங்க எல்லாருக்குமே சொல்லணும். நான் பெருசா யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப இன்ட்ரோவர்ட், முக்கியமா பொண்ணுங்கள்ட்ட பேசவே மாட்டேன். ஒரு நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்ப என்ன அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 3 மாசத்துக்கு என்னால சரியா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல இன்னொரு அம்மாவே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு பிளட் கேன்சர். 20 நாள் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்களாம். அந்த அம்மாவும் பெருசா பேசல. திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, என்ன பாச்சு உனக்கு அப்படின்னு. என் ஃப்ரெண்டோட பைக்ல போயிட்டு இருந்தேன், அப்போ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு இடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, எனக்கு யாரும் இல்ல, பாட்டியோட தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் வழியில சாப்பிடாம இருந்ததை பார்த்து அவங்க பொண்ணு கிட்ட 2 பேருக்கு சாப்பாடு சேர்த்து எடுத்துருவான்னு சொன்னாங்க. இப்போ நான் வழியில சாப்பிடாம இருக்கிறத பார்த்து அவங்க என்கிட்ட பேச்சு கொடுத்து நான் சாப்பிடணுமேனு எப்படியோ சாப்பிட வச்சாங்க. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது எதை பத்தியுமே யோசிக்காம அவங்க திடீர்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏப்பா, எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணை நீ பாத்துப்பியா அப்படின்னு. என் காலால என்னால சரியா நடக்க கூட முடியாது. ஆனா அவங்க என்கிட்ட அந்த ஒரு கேள்வியை கேட்கும் போதுதான் முதல் முறையா அவங்க பொண்ணையே நான் பாக்குறேன். அப்ப அவங்க கிட்ட நான் சொன்னேன், இவ்வளவு அழகா இருக்காங்க, ஏமா என்கிட்ட ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா, நல்லா பாத்துக்கிறதுக்கு கை காலு நல்லா இருக்கணும்னா இல்ல, நல்ல மனசு இருந்தா போதும், நீ என் பொண்ணை நல்லா பாத்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதை கேட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு 4-5 நர்ஸ் எங்களை ரொம்ப நல்லா கேர் பண்ணிப்பாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணி செலிப்ரேட் பண்ணாங்க. இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள்லயே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச முருகன் கோவில், அங்க கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருக்குமேன்னு தோணுச்சு. இப்ப அங்க இருந்த நர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க 2 பேரும் பஸ் ஏறி போக ஆரம்பிச்சோம். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால பஸ் ஜாம் ஆயிடுச்சு. அங்க இருந்து பஸ் மூவ் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. இப்ப எங்களுக்கான முகூர்த்த நேரமும் போயிட்டே இருக்கு. இப்ப இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருந்த பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாரு. அவர் சொன்னாரு, அந்த கோவிலுக்கா, எனக்கு வழி தெரியும், வாங்க அப்படின்னு சொன்னாரு. நாங்களும் யோசிக்காம சரி முகூர்த்த நேரம் போயிருமேன்னு அவரை நம்பி போக ஆரம்பிச்சோம். அவரே ஏதோ ஒரு காட்டு வழியா கூப்பிட்டு போனாரு. என்னால சரியா நடக்க முடியாது. எதை பத்தியுமே யோசிக்காம அவரை நம்பி நாங்க போக ஆரம்பிச்சோம். ஆனா அவர் கூப்பிட்டு போன பாதை எல்லாமே காடாவும் பயங்கரமாவும் இருந்துச்சு. திடீர்னு போனா ஒரு இடத்துல 6 பேரு அவரும் சேர்ந்து என் அடிப்பட்ட காலிலேயே கட்டைய வச்சு அடிச்சு என்ன லாக் பண்ணிட்டாங்க. அந்த 6 பேரும் அவனும் சேர்ந்து அவளை துடிக்க துடிக்க என் கண்ணு முன்னாடியே அவங்கள விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் என் காலோட அந்த வலியோட அவகிட்ட தவழ்ந்து போய் அவளை மடியில தூக்கி வச்சு, இதெல்லாம் பெருசா எதுவும் இல்ல, தப்பு கிடையாது, நீ இதெல்லாம் மறந்துரு, இதெல்லாம் ஒரு கனவா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு சொன்னேன். ஆனா கடவுளுக்கே பொறுக்கல, அவ என்னை விட்டு போயிட்டாக்கா. இதுல தப்பு யார் மேல? அவனை நம்பி போன அவன் மேலையா, இல்ல விதி அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்கணும்னு நினைச்சதா, இல்ல பிரிச்சதா?